அன்பு தேவ பிள்ளைகளே, ஈசான் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான் என்று சாட்சி பெற்ற தாவீது அநேக சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது ஆண்டவரை பார்த்து கண்மலை என்று பாடியிருக்கிறார், என் வெளிச்சம் என்று பாடியிருக்கிறார். இப்படியெல்லாம் கர்த்தரை பாடின தாவீது இங்கே சொல்லுகிறார், தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாக இருக்கிறீர், ஒருவரே தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை வேளைக்கு உங்கள் அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். என் தேவன் ஆராதனைக்குரியவர், நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே ஆலயத்துக்கு செல்ல முடியாத சொல்லியிருக்கிறவர்கள், வியாதியில் படுக்கையில் படுத்திருக்கிறவர்கள், அதுபோல் வேலை நிமித்தமாக வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகள், அவங்களுக்கு அது ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி தான். கொரோனா காலத்தில் ஜனங்கள் ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலையில் எப்படியாவது எங்கிருந்தாவது கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி. பவுல் சொல்கிறார், கர்த்தரை பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். எனவே இப்போ ஆலயங்களாக திறந்திருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ஆலயத்தை சென்று தேவன் ஆராதிப்பது தான் மிக மிக நல்லது. அப்படி ஆலயத்துக்கு போய் ஆராதிக்க முடியாத பிள்ளைகள், எங்கள் சபையின் மக்கள் அங்காங்கே பல இடத்துல வெளிநாடுகளில் பல இடங்கள் இருக்கிறார்கள். அவள் எப்படியாவது ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. எனவே எங்கிருந்தாலும் தேவ பிரசன்னம் நம்மத்தில் கடந்து வரட்டும், அந்த விசுவாச நம்பிக்கை நமக்கு இருக்கட்டும். எனவே மகத்துவமுள்ள தேவன் ஆராதிக்கிறோம். பரிசுத்த மகத்துவம் உள்ளவர், தூதர்களால் பரிசுத்தன் ஆராதிக்கப்படக்கூடிய ஒப்பற்ற தேவன் ஆவார். நம்மத்தில் அசைவாடுகிறார். அவருடைய சமூகம் நம்ம கூட இருக்கிறது. விசுவாசத்தோடு அவரை ஆராதிப்போம். குடும்பமாக ஆராதித்தாலும் சரி, வீடுகள் இருந்தாலும் சரி, கர்த்தருக்குரிய கனத்தை கொடுத்து இவன் ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய கட்சியோ. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இயேசு நோக்கி நாம் பார்க்கலாம். நம்பி வந்தேன் இயேசையா, நானுமே நம்பி வந்தேன். திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேன். இயேசு நம்பிக்கைக்குரியவர். அவர் நம்பி வந்த எவரையும் கர்த்தர் வறுமை அனுப்புனதே கிடையாது. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்பி உம்முடைய சமூகத்தில் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன். என் தேவனே, என் நிலைமைகள் அறிந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இயேசு நோக்கி நான் பார்க்கலாம். நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேன். சேர்ந்து சொல்லுவோம். நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. கவலைகளை பாருங்க, அறிந்திருக்கிறவர், உதவி செய்ய விரும்புகிறவர், உதவி செய்கிறவர், எவ்வித துக்கத்தில் மகப்பட்டு கிடக்கிற மக்கள் ஆதரவு செய்யக்கூடியது. அதை நோக்கி பார்ப்போம். தம்பீரா ஒருவனே தஞ்சமே அருவனே, தம்பீரா ஒருவனே தஞ்சமே அருவனே. வருதவிது குமார குர் பரமனுவேலே
நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. தம்மண்டை வருகிற எவரையும் அவர் புறக்கணிக்க மாட்டார். பாவசிதாலும் துரோகத்தை நோக்கி பாவையிட்டு தள்ளாதவர் மனுஷன் அருவருக்கும் பொழுது நம்ம அனைத்து கூடுகிற அந்த ஒப்பற்ற தேவனை நின் பாத தரிசனம் அன்பான தரிசனம், நின் பாத தரிசனம் அன்பான தரிசனம், நித நித சரி முழுவதீதம் என உறுதியில் நம்பி வந்தே, நான் நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. என்னால் செய்ய முடியாத ஒரு அதிசயம் உண்டோ என்று கேட்கிறார். வானத்திர பூமியில் சகல அதிகாரம் உடையவர், கண்ணீரை துடைக்கிறவர், கலங்காதடி சொல்லுகிறவர், நம்பிக்கையோடு நோக்கி நாம் பார்க்கலாம். நாதனே கிருபைக்கும் வேதேனி சிறுமைத்தே, நாதனே கிருபைக்கும் வேதேனி சிறுமைத்தே, அதிநலமிகும் உணதிரு திருவடி அருளே நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. பாவிகளுக்காக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்த பரிசுத்த தெய்வம் இயேசு, ரத்தம் சகல பாவங்களையும் கழிவில் சுத்திகரிக்கும், நீதிமானாக மாற்றுகிறவர், பாவி என்று யாரும் இருக்காதவர், பாவியாக மேல் கிருபையாரும் என்று சொன்னார், அது ஆயக்க நீதிமானாக மாற்றினவர். பார்க்கலாம். பாவியில் பாவியே கோவியில் கோவியே, பாவியில் பாவியே கோவியில் கோவியே, கனபரிவுடன் அருள் புரி அகல விடாதே நம்பி வந்தே, நான் நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. சிலர்கள் ஜனங்கள் எகிப்தில் படுகிற வேதனைகளை கட்ட பார்த்தா விடுவிக்கும்படி இறங்கி பலத்த கையினால ஓங்கி உபயோகத்தினால் விடுதலை ஆக்கினார். புதிய ஏற்பாட்டு நடுக்கடல முன்னேற முடியாமல் வருத்தத்தோடு தன் வடித்த சீசல் வருத்தத்தை கத்தர் பார்த்து 4ஆம் ஜாமத்தில் கடவுள் நடந்து வந்து அவளை கரை சேர்த்தார். கஷ்டங்களையும் பாடுகளும் அறிந்துரைக்கிறவர், ஓடோடி வந்து உதவி செய்கிறவர். ஆதியோலமே பாதுகாலமே, ஆதியோலமே பாதுகாலமே, உமதடிமைகள் படுதுய அவதிகள் மேத்த நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் ஏசு
அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரை என் நோக்கமும் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாக இருக்கிற தாவீதை எவ்வளோ பெரிய ஆபத்தெல்லாம் காப்பாற்றி ஆடுகளை மேய்த்து அவரை சிறுவலை ஆடுகிற பெரிய ராஜாவாக வைத்தினேன். இப்போ நம்பின எசேக்கியாவுக்கு விரோதமாக பெரிய ராஜா வந்த பொழுது கூட என் கர்த்தர் கூட இருந்த அந்த ராஜாவுடன் நுழையாதபடி துரத்தி எசேக்கியாவை காப்பாற்றினேன். நம்பி வந்த யாரையும் கதர் கைவிடவே இல்லைப்பா. இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆலயத்தில் சென்று ஆராதிக்க முடியாத நிலைமையில் உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இருக்கிறாங்கள கர்த்தர் பார்க்கிறேன். ஏன் நான் அவங்களை பார்க்க முடியலை, ஆனால் தேவனுடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. நான் பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதப்பா. ஆனால் இயேசு பார்த்தா அற்புதம் நடக்கும். ஆண்டவரே, வனாந்திரத்தில் அழுத ஆகாரின் கண்ணீரை கர்த்தர் கண்டீர். அவளுக்கு ஒரு அற்புதம் நடந்தது தகப்பனே. உங்களுடைய கண்கள் உங்களை பார்த்தா அற்புதம் நடக்கும். கிருபையோடு இயேசுவே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற பிள்ளைகளை பாரும், அவரை பரிசுத்தப்படுத்தும், தேவன் ஆராதிக்க தகுதிப்படுத்தும். கர்த்தர் ஆராதிக்க செய்யுங்கப்பா. சும்மா அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறது அல்ல, என்னோடு சேர்ந்து இயேசுவை ஆராதிக்கட்டும். இப்படி ஆராதிக்கிற மக்களுக்கு அற்புதங்களை செய்யும். இடைவிடாமல் தேவனை ஆராதித்த தானியேலை சிங்கக்கேபலை காப்பாற்றினரே, உயர்த்தினரே, அதே போல் ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். தகப்பனுடைய வேதனைகளை சரத்தில் வேதனைகள் இருக்கலாம், மன காயங்கள் இருக்கலாம், உடைந்த நொந்துவு இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில காணப்படலாம். நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. ஐயா, தயவு செய்து கர்த்தர் இறங்கும். இந்த ஆராதனை வழி ஆசீர்வதித்து தாரும். கூடவே இருந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மகிமையான காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். தாரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக்கொள். இயேசு கிறிஸ்து என்கிற முடியப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு மகிமையானவர், மாட்சிமை நிறைந்தவர், மகத்துவமுள்ள தேவன். அந்த ஆண்டவரை துதிக்க போகிறோம். வெறும் துதி மட்டும் போதாது, நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். அன்பு தேவ பிள்ளைகளோட பாவங்களை மன்னிக்கிற தெய்வம் இயேசு. வெறுமையான தேவ பாவங்கள் நம்முடைய கஷ்டத்துக்கு ஒருவேளை நம்முடைய பாவம் காரணமாக இருக்கலாம். பாவத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய ஆத்ம சரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் மனுஷனை பவுல் சொல்லுகிறார், அந்தபடியே சகோதரரே, உங்கள் சரீரங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஜீவபலியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதுவே செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. பாடுவது நல்லது, துதிப்பது நல்லது, அதை விட மேலானது நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது. இடைவாருக்கு ஒப்பு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து நம் கரங்களை தட்டி பாடுவோம். அவர் மகிமைப்படுத்தி மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதுடுவோம். பரிசுத்த தெய்வம் நாம் இயேசுவை பணிந்தே தொடுவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கவலைகளை மறந்து தேவனை பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, வழங்காய் யாவும் பாரும் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே,
தேவனே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம். கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு சேராக்கூடாத ஒளிகள் வாசம் செய்கிறவரே, ஒளியினை தந்து இருதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தீரே, சத்திய தேவனரே, கன மகிமை என்றுமே செலுத்தியே பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே, நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனை சுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம். அப்படியே முழங்கால் படிட்டு இயேசு நோக்கி பார்க்கலாமா? நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் பள்ள கடவுள் வாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவரை பணிந்து கொண்ட குஷ்டரோகிகளுக்கு இயேசு அற்புதம் செய்தார். அவர் பாதத்தில் விழுந்த எவ்விரு மகள் செத்து போனாலும் கூட அவளை உயிரோடு எழுப்பினார். தன் சகோதரன் இழந்து அழுது கொண்டிருந்த மார்த்தாளும் மரியாளும் இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே இங்கிருந்து இரண்டு சொன்ன சகோதரன் மரித்திருக்க மாட்டானே, அந்த பிள்ளையோட கண்ணீரை பார்த்து செத்து அழுகி போன உயிரோடு எழுப்பினான். பாதத்தில் விழுந்து பதிந்த கதறின
யாரும் சும்மா விடவே இல்லை. எனவே கண்ணீரோடு வேதனையோடு வாடுகிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் அறிந்த தேவன் தலைமுடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியாத வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்பு கூறுகிற மக்களுக்கு சகலவும் நன்மைக்கு எதுவாக இந்த தீமையை கூட கர்த்தர் நன்மையாக மாற்ற வல்லவர். அவர் நோக்கி நான் பார்க்கலாம், தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன், தண்ணீரா நிலம் போல தாகமாய் ஏங்கி நிற்கிறேன். ஹல்லேலூயா. அநேக உதவிகளை மனுஷத்தை எதிர்பார்த்து கிடைக்காதிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை கண்கள் அவரை நோக்கட்டும். ஜீசஸ். தேவனே
வாழ்நாள் எல்லாம் உம் நாமம் வாழ்த்தி பாடுவே. சுவையான உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறே. சுவையான உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறே. தேவனே என் தேவா உம்மை நோக்கினே. தண்ணீரெல்லாம் நிலம் போல தாகமாய் ஏங்குகிறே. கண்ணீரை காண்கிறவர், வேதனைகள் அறிந்திருக்கிறவர், அதிசயிக்கிற தேவன் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தேவனை மகிமைப்படுத்துவதை. அன்பு தேவப்பிள்ளை, இந்த ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதிகளை சொல்லி வருவார்கள். நமக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம், நமக்கு 1000 வேதனை இருக்கலாம், ஆனால் என் கர்த்தர் மகத்துவம் உள்ளவர், மாட்சியுடைய தேவன். உலகத்து அரசியல்வாதிகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் தலைவனை பார்த்தா என்ன கூச்சல் போட்டுக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நம்முடைய தேவன் வல்லமையானவர், மகிமையானவர். அன்றைக்கு பவுலும் சீலாவும் நடு ராத்திரில் கர்த்தருக்காக அடிகளை வாங்கினார்கள். அவள் தவறு செய்து அடி வாங்கவில்லை, கர்த்தருக்காக ஊழியம் செய்தது நிமித்தமாக, ஒரு கட்டப்பட்ட ஸ்திரியை விடுதலை ஆக்கினது நிமித்தமாக அடிகளை வாங்கி சிறைச்சாலைக்குள்ள தொழுமரத்தில் மாட்டப்பட்டு நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாத நிலைமையில் அது நடுராத்திரியோட பாடி துதித்து ஜெபித்தார்களாம். சிறைச்சாலை அஸ்திவாரம் அசைந்தது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து எல்லா கட்டுகளும் கடந்து போனது. அவங்களுக்கு விடுதலை, எல்லாருக்கும் விடுதலை. இந்த சிறைச்சாலை அதிகார குடும்பமெல்லாம் அந்த இரவு நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானம் பெற்றார்களாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் துதிக்கிற துதி நமக்கு அற்புதங்களை கொண்டு வருவது மட்டுமல்ல, அநேக வாழ்க்கையில் கட்டுகளை உடைத்தறியும், அநேக அற்புதங்களை கொண்டு வரும். கவலைகளை மறந்து இயேசுவுக்காக ஏதாவது செய்ய துடிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தவத்திரத்தின் மத்தியிலும் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த மகத்துவம் உள்ள தேவனை, மாறாத நித்தியமான தேவனை வாய்களை திறந்த கொஞ்ச நேரம் துதித்து ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, வல்லவரே, பெரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே, ஒருவர் சேரக்கூடாத ஒழுகில் வாசம் பண்ணுகிறவரே, வானமனது சிங்காசனம் பூமியது பாதப்படி என்று சொன்னவரே, வார்த்தையினால் அண்ட சனாசனங்களையும் உருவாக்கினேன் தேவாதி தேவனே, மழையை பெய்ய பண்ணுகிறவரே, ஆறுகள் எல்லாம் சுத்தப்படி திருப்புகிற தேவாதி தேவனே, வானத்திலும் பூமியில் சகல அதிகாரமுடையவரே, ஹல்லேலூயா. கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொடுக்கிறவரே, கசப்பான நீரை தித்திப்பாக மாற்றுகிறவரே, வண்ணாந்தரத்தில் கூட உடைய பிள்ளைகள் 40 வருஷம் வஸ்திரம் பழமையாகி போகாம, பாதரட்ச தேஞ்சி போகாம, கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்து, தூதல் சவர் அப்பத்தை ஆகாரமாக கொடுத்து, போஷித்து பராமரித்து உடுத்து வைத்த தேவாதி தேவனே, செங்கடலை பிளந்தவர்களுக்காக எரிக கோட்டை உடைத்தீர், யோது நிற்க வைத்தீரே, அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாகமடைய கொடிய குஷ்டரோகத்தை நிமிஷத்தை சுகமாக்கினீரே, ஒரே ஒரு கூட எண்ணெயை பெருக பண்ணி அந்த ஸ்திரிக்கு இதெல்லாம் கடன் அடைத்தீரே, அப்போ மரித்து நாரி போனோம்ன உயிரோடு எழுப்பினீரே, குஷ்டரோகியோட சுஸ்தமாக்கினீரே. ஹல்லேலூயாமை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையானவரே, மகத்து நிறைந்தவரே, பிசாசின் தலை சிக்கினவரே, சாத்தானை ஜெயித்தவரே, அந்தகார வல்லமனை முறியடிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரமையா. உம்மை புகழுகிறோம். நீ செய்தெல்லாம் நன்மைகளுக்காக, எங்க வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நீ செய்தெல்லாம் நன்மைகளுக்காக ஸ்தோத்திரமையா. எங்க வாழ்க்கையில் வியாதிகள், கொள்ள நோய்களை பார்த்தோம். கொரோனாங்கிற பயங்கரமான கொள்ளை நோயினால அநேக பரிசுத்தவான் மரித்து போனார்களையா, பெரிய பெரிய பணக்காரர்கள் மரித்து போனார்கள், ஆயா மந்திரிமார்கள் மரித்து போனார்கள். ஆனால் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். மழை வெள்ளத்தில் வாரிக்கொள்ளப்பட்ட எத்தனை பேர் உண்டு, வீடு வாசல் இழந்து எத்தனை பேர் உண்டு ஐயா. அந்த காட்சிகளாம் பயங்கரமாக இருந்தது.
இருந்தது. ஐயா, பெரிய பெரிய வீடுகள், ஆசையை கட்டி வைத்த வீடுகள் அப்படியே ஆற்றோரத்தில் அப்படி தண்ணிக்குள்ளே போய் ஒரு நிமிஷத்தில் வீடுகள் இழந்து கதறி ஐயா தெருவில் என்ற ஜனங்களை பார்த்திருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் அப்படிப்படி சேதம் இல்லாமல் காப்பாற்றினரே. 1000 நாவுகள் போதாது தகப்பனே. ஹல்லேலூயா. போக்கில் வட்ட கூட இருக்கிறீர், பாதுகாத்து கொண்டு வருகிறீர். வியாதிகள் வந்தாலும் சுகமாக்கி கொண்டு இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த மகத்துவமுள்ள தேவனை என்னோடு சேர்ந்து, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை மகாபெரிய காரியம் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்துவோமா? தேவர்கள் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இயேசுவே, தேவர்கள் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர். சத்தமா உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? இயேசுவே, உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இயேசுவே, தேவர்கள் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? சங்கடனை ஜனங்களை நடத்தி சென்று நல்லவர், சர்வ வல்லவர், மக்குமாகாத தேவனப்பா. கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்ற வாக்கு மாறாதவர். இயேசுவே, தேவர்கள் உமக்குப்பானவர் யார்? வானத்தில் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கண்மலையை பிளந்து ஜனத்தின் தாகத்தெல்லாம் தீர்த்தீர். நாமும் அதிசயம் செய்கிறேன். சுவாசத்தை பொழுது நமக்கு ஒரு அதிசயம் நடப்பி இயேசு வல்லவராக இருக்கிறார். கண்மலையை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உங்கள் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடும். உங்கள் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடும். இயேசுவே, தேவர்கள் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் இந்த ஜனங்களை போஷிக்கிறே. உங்களை போல யாருப்பா உண்டு? அந்த ஜனங்களை நேசித்திட. ஹல்லேலூயா. தூதர்கள் உண்ணும் உணவால் உங்கள் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உங்கள் ஜனங்களை போஷித்திரே.
உம்மை போல யாருண்டு உந்தன் ஜனங்களை நேசிக்கிற உம்மை போல யாருண்டு உந்தன் ஜனங்களை நேசிக்கிற இயேசுவே தேவர்கள் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் இயேசுவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் நிகரில்லாதவர் ஒப்பில்லாதவர் மகத்துவமுள்ள தேவன் அவருக்கு நிகர் அவர்தான் எத்தனையோ பேருக்கு எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார் பிரமிக்க செய்கிற ஆண்டவர் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாய் நமக்கு அற்புதம் செய்யக்கூடிய தேவன் அவர் கலங்காத எங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே எதிர்பார்ப்போடு இருங்க நிச்சயமாக சீக்கிரம் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு தருவார் எந்தெந்த காரியங்களை வாஞ்சியோடு காத்து கொண்டு இருக்கிறீர்களோ நிச்சயமாய் நாம் ஏமாற்றப்பட மாட்டோம் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியினால் ஏமாற்றப்பட மாட்டோம் அவர் விசுவாசிக்கிற யாரும் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா அந்த தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவர் நோக்கி பார்க்கலாமா என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் ஹல்லேலூயா அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் நாடுகிறேன் தேவமே பார்க்கிறோம் அதிகமாக நேசிக்கிறாயா ஆண்டவர் நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆண்டவர் நான் நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே கூறுவே என் துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே கடி கூறுவே என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் எல்லாமே பிரசங்கி சொல்லுகிறார் எல்லாம் உலகமாய் ஐஸ்வர்யத்தை அனுபவித்தும் சொல்லுகிறார் உலக அன்பெல்லாம் அம்மாய் உலகத்தின் பாசமெல்லாம் வேஷம் ஏசு அன்பு ஒன்றுதான் நிலையானது உலகமெல்லாம்
மாயையா அன்புதான் மாறாதையா உலகமெல்லாம் மாயையா அன்புதான் மாறாதையா மாறாதையா என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஒப்பு கொடுத்து ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் துதி பாடுவேன் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் துதி பாடுவேன் துதி பாடுவேன் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் பாடி துதித்து ஆராதிக்க கிருபை செய்தீரே ஸ்தோத்திரம். ஐயா, எங்கெல்லாம் எப்பொழுதும் பிள்ளைகள் ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்களோ, இந்த ஆராதனையோட கவனித்து சேர்ந்து ஆராதிக்கிறாங்களோ அப்போல்லாம் அவருடைய பிரசனம் கடந்து வரட்டும். ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும். நொந்து போய் வியாகுலத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருமையா. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்டு விடுகிறார்கள், தாய் தகப்பில் கைவிடப்பட்ட பிள்ளைகளை பார்க்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஒரே நாளை இழந்து தெருவுக்கு வந்து நிற்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம். திடீரென்று சொல்லி வியாதி, ஆஸ்பத்திரிக்கு போன பயங்கரமான காரியத்தை சொன்னதுனால எல்லாமே உடைந்து கதறுகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். இப்படி ஒப்பா யாரெல்லாமே ஆராய்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஏசு பார்க்கிறீர், திகையாதே கலங்காதே, உன் தேவன் நான் சொல்லியிருக்கிறே. எல்லாம் பயத்தை எடுத்து போடும், எல்லாம் கலக்கத்தை எடுத்து போடும். விசுவாசத்தை தாரும், நம்பிக்கை தாரும். வியாதிப்பட்ட பிள்ளைகள் மேலே சுகமளிக்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தெய்வீக சுகமளிக்க வல்லமை பாய்ந்து போய் சகல வியாதி இப்பொழுது சுகமாகட்டும் ஐயா. பிசாசம் கட்டப்பட்ட நிலைமைகளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தா இயேசு விடுவிக்கிற வல்லமை கடந்து போகட்டும். இந்த பிசாசல் அலறி ஓடட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இல்லாமையில் கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாரும். கடன் பிரச்சனைகள் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். வறுமை வாடுகிற பிள்ளைகளை பாரும். ஐஸ்வர்ய சமனரே உடைய பிள்ளைக்கு இறங்கி ஆசீர்வதித்து கடன் அடைக்க கிருபை செய்து கடன்லாம் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். வேலை இல்லை, குழந்தை இல்லை, வீடு இல்லை, நல்ல வாழ்க்கை இல்லை, கதறுகிற பிள்ளைகளை பார். மனதுருகி அற்புதங்களை செய்யும் ஐயா. புருஷ மனைவிக்கு சண்டை வந்து பிரிந்திருக்கிற பிள்ளைகளை பாரும். மனைவி தன்னை விட்டு விலகி சென்றதுனால மனம் அடைந்திருக்கிற புருஷனை பாரும். புருஷன் தன்னை விட்டுட்டு போனதுனால கலங்கி நிற்கிற மனைவிமார பாருமையா. ஒரு ஐக்கியத்தின் சமாத்தின் கத்த தாரும் ஆண்டவரே. இப்படி எந்த நிலைமையில் ஆராய்த்து கொண்டிருக்கிறாங்களோ அதிசய அற்புதங்களை கத்த செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவிக்கு நன்மைகளை தாரும். இந்த உலகம் அழிந்து போகும், இந்த உலகம் நிலையானது கிடையாது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறீர், சந்திக்க ஆயத்தப்படட்டும் ஆண்டவரே. தேவன் எப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். என்னமர்த்து கர்த்தர் பேசும் வார்த்தைகளை தாரும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் ஒரு தடவை இயேசுவின் நாமத்துக்கு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 86வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 86:10. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும், தேவரீர் மகத்துவம் உள்ளவரும், அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறேன். நீர் ஒருவரே தேவன், ஒருவரே தேவன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஈசான் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான் சாட்சி பெற்ற தாவீது அநேக சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது ஆண்டவரை பார்த்து கண்மலை என்று பாடியிருக்கிறார், என் வெளிச்சம் என்று பாடியிருக்கிறார். இப்படியெல்லாம் கர்த்தரை பாடின தாவீது இங்கே சொல்லுகிறார், தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமா இருக்கிறீர்.
ஒருவரே தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இயேசு மகத்துவம் உள்ளவர். நான் பிரசங்கிக்கிற இயேசு மகத்துவம் உள்ளவர். மகத்துவமான காரியங்களை, கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிற தேவன் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. மகத்துவம், மாட்சிமை, வல்லமை ஆராய்ந்து முடியாதது. என்னதான் ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் அன்பு தேவ பிள்ளைகளே, கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பார்க்கிறோம். என் ஆண்டவருக்கு வசனம் சொல்லுகிறது, அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றையும் பேர் சொல்லி அழைக்கிறாராம். மனுஷன் இந்த சந்திரனை ஆராய்வதற்கு எத்தனையோ ராக்கெட்டுகள் அனுப்பி பார்த்தான், அவன் சரியா இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட்டுகள் அனுப்பி பார்த்து அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம், இன்னும் சரியா கண்டுபிடிக்க முடியலை. சூரியனை பார்க்க போறாங்களாம், சூரியன் நெருங்கவே முடியாது. இப்படி மனுஷன் அந்த 2-3 கோள்களை கூட ஆராய முடியாமல் இருக்கும் பொழுது கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை என்ன ஆராய போகிறான்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, சிருஷ்டிவை பார்த்தா தெரியும். அவருடைய மரம் செடி கொடிகள ஆகைய விரிவு அவருடைய கரத்தின் கீழே அறிவித்துக் கொண்டிருக்கிறது. மேலே இருக்கிற மேகங்களை பார்த்தா எவ்வளவு அருமையாக இருக்கிறது. மலை பிரதேசங்களுக்கு போய் அந்த பனிகள் சூழ்ந்திருக்கிற மலைகளை பார்க்கும் பொழுது எல்லா கண்கள் ரம்மியமாக இருக்கிறது. தேவனாக்கின மலைகளும் மாறுகளும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் மகத்துவம் உள்ள தேவன் அவர். இன்னைக்கு இயேசு எதுல மகத்துவம் உள்ளவர்? எல்லாவற்றிலும் மகத்துவம் உள்ளவர். ஒரு சில காரியங்களை வேதம் சொல்லுகிறபடி சுற்றி காண்பித்து ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 15:11. கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், துதிகள் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய, அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஒப்பானவர் யார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 430 வருஷம் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தார்கள். அந்த அடிமைத்தனத்துக்கு அதை விடுதலை ஆக்கினார். பொல்லாத பார்வோன் ஜனங்களை விட மனதில்லாதபடிக்கு துரத்தி கொண்டு வருகிறான். முன்னால செங்கடல், பின்னால பார்வோன் சேனை, ஜனங்கள் கதறுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு பார்க்க எகிப்தியனை இனி பார்க்க மாட்டீர்கள், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். மோசே பார்த்து சொல்லுகிறார், கடலை பிளந்து விடு. கர்த்தர் செங்கடலை பிளந்தார், 2ஆக பிளந்து போச்சது. லட்சக்கணக்கான மக்கள் கால்நடையாய் செங்கடலை கடக்கிறார்கள். பின்னால் பார்வோன் சேனை நுழைகிறது. ஜனங்கள் கடந்து முடித்த உடனே நடு சமுத்திரத்தில் பார்வோன் சேனையை கர்த்தர் அடித்து போட்டார். காலையிலே அத்தனை பார்வோன் சேனையும் செத்த பிரேதங்களாய் மிதக்கிற காட்சி ஜனங்கள் பார்த்தார்கள். மிரியாமும் அவளோடு கூட ஜனங்களும் தேவனை பாடும்போது சொல்லுகிறார்கள், கர்த்தாவே, தேவர்களுக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், அற்புதங்களை செய்கிற உமக்கு ஒப்பானவரும் யார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவன் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அருமையானவர்களே, அவர் பரிசுத்தர். அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகிய நீங்களும் என கேட்ட பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஏசாயா மகிமையான காட்சியை பார்க்கிறார். சிங்காசனத்தில் என் ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். கேருபீன்களும் சேராபீன்களும் என் ஆண்டவர் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தூதர்களால் கூட பரிசுத்தர் என்று மகிமைப்படுத்தப்படக்கூடியவர் என் தேவனாக இயேசு. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அவர் யாரையாவது சொல்லட்டும் தெய்வங்கள் என்று சொல்லி, மனுஷன் எதையெல்லாம சொல்லுகிறான அப்படி இப்படி என்று சொல்லி, பரிசுத்தம் உள்ளது யாரை சொல்ல முடியும்? இயேசுவை தவிர பரிசுத்தம் உள்ள தெய்வம் எதுவுமே கிடையாது. என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். இந்த உலகத்தில் மனிதனாக இறங்கி வந்தார். 33 வருஷம் மனுஷனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். குற்றம் சாட்ட ஜனங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பொறாமை மிகுந்த மக்கள் இருக்கிறார்கள். அப்படி குற்றம் சாட்ட மக்களை பார்த்து கேட்கிறார், என்னில் பாவம் உண்டு, யாரை குற்றப்படுத்த முடியும்? அருமையானவர்களே, இயேசு பிறக்கும் போதே தூதன் மரியாதை பற்றி சொல்லுகிறான், மரியாதை ஒன்றை பிறக்க போகிற பரிசுத்தம் உள்ளது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பரிசுத்தம் உள்ளவர். பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்தார், பரிசுத்தம் உள்ளவராக வாழ்ந்தார். எனவே யூதாஸ் காரியத்தை சொல்லுகிறான், குற்றமில்லாத மாஸ்டர் ஆட்டுக்குட்டியை காட்டி கொடுத்தேன், பாவம் செய்தேன். பிலாத்து சொல்லுகிறான், இந்த நீதிமான் இரத்தப்பழிக்கு நான் பாத்திரவான் அல்ல. சிலுவையில் பாதுகாத்துக் கொண்டிருந்த 100 சொல்லுகிறான், மெய்யாக இந்த மனுஷன் நீதிபரன். ஆமென். இயேசு பரிசுத்தம் உள்ளவர். என் அன்பு தேவ பிள்ளைகள், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர்.
ஒரு குறையும் சொல்ல முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பரிசுத்தர் மட்டுமல்ல, நம்மையும் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். அருமையான வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். கர்த்தர் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உடையதாக இருக்கிறது. எந்த பாவம் தள்ளாதவர் இயேசு விட்ட வந்து ஆண்டவரே பாவத்தை மன்னியும் என்று கதறி சொன்னா அவர் ரத்தத்தில் கழுவி சுத்திகரிக்க விரும்புகிறார். நம்மையும் பரிசுத்தமாக்க வல்லமுள்ள தேவன் பரிசுத்தத்தில் இயேசு மகத்துவம் உள்ளவர். இரண்டாவதாக எதில் இயேசு மகத்துவம் உள்ளவர்? யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபு 36:5, இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், ஒருவரையும் புறக்கணிக்க மாட்டார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர், மனதுருக்கத்திலும் மகத்துவம் உள்ளவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். யோபின் நண்பன் எலிகு சொல்லுகிறார், தேவன் மகத்துவம் உள்ளவர், ஒருவரையும் புறக்கணிக்க மாட்டார், மனதுருக்கத்தில் அவர் மகத்துவம் உள்ளவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மனதுருக்கம் உடையவர், அன்பு நிறைந்தவர். அன்புக்கு, இயேசுவின் அன்புக்கு நிகர அன்பு கிடையவே கிடையாது. அன்பு தேவ பிள்ளைகளே, பாவி என்று தள்ளாதவர், பாவி என்று வெறுக்காதவர். இந்த உலகத்தில் இயேசு எதுக்கு வந்தார்? பாவிகள் மேல் அன்பு வைத்து இந்த பாவியத்தின் பாவத்தினால் கெட்டெழுந்து போகக்கூடாது என்று சொல்லி பாவிகளுக்காக இறங்கி வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாரும் மேலும் மனதுருக்கம் நிறைந்தவர். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் பெரிதான அன்பு ஒன்று உலகத்தில் இல்லை என்று சொன்னவர் தன் ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, மத்திய 14:14 வாசிக்கிறோம், இயேசு திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி வியாதிப்பட்டவங்களை எல்லாம் சுகமாக்கினார். ஆம், வியாதிப்பட்ட மக்கள் மேல இயேசு மனதுருக்கம் நிறைந்தவர். 38 வருஷம் வியாதிப்பட்டு கிடக்கிறான், அவனை கவனிக்க யாருமே கிடையாது. பாவத்து நிமித்தம் இந்த வியாதி வந்தது. ஆனால் இயேசுவோ அவன் பாவத்தை பாராதபடி மனதுருகி சுக வேண்டுமான்னு கேட்டு சுகத்தை கொடுத்து அனுப்பினார். குஷ்டரோகிகளை கிட்ட வரக்கூட விட மாட்டார்கள். அழுகி நாற்றம் எடுத்த சரீரம் குஷ்டரோகி இயேசு விட்ட வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க உம்மால முடியும். தொடாமலேயே எத்தனையோ பேருக்கு இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். ஆனால் அந்த குஷ்டரோகியை நேசித்த ஆண்டவர் தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி அனுப்பினார். இயேசு மனதுருக்க நிறைந்தவர். மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போகிறார், அற்புதம் செய்யத்தான் போகிறார். தன் சகோதரனை இழந்து மார்த்தாளும் மரியாளும் அவர்களோடு கூட அநேகர் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அற்புதம் செய்ய போன இயேசுவும் அவர் அழுவதை பார்த்து ஆவியில கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார். நமக்கு கதறுகிற தேவன் ஒருத்தர் உண்டு, நமக்கு கண்ணீர் விடுகிற தேவன் ஒருத்தர் உண்டு. உலகம் நம் படுகிற கஷ்டத்தை பார்த்து சிரிக்கும். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. உபத்திரவப்பட உபத்திரவத்தை ஒரு நாளும் அருவருக்காம அற்புதம் நினைக்காம அவன் தம்மை நோக்கி கதறும் பொழுது நோக்கி பார்த்து அற்புதம் செய்கிற தேவன். அன்பு தேவ பிள்ளைகளே, உபத்திரவப்படுகிறவங்க, வியாதிப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, இவங்க மேல் இயேசு மனதுருக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர். இன்னைக்கு நானும் நீங்கள் எதனால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம இயேசு மனதுருக்குகிறபடியினால் அவர் மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு அற்புதங்களை எதனால செய்தார்? அவருடைய நீதியின்படி அல்ல, மனதுருகி அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு இயேசு மனதுருக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். இயேசு மனதுருக்கம் சொல்லி மாளாது. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். இரண்டாவதாக மனதுருக்கத்தில் அவர் மகத்துவம் உள்ளவர். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 28:29, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, இதுவும் சேன் கர்த்தரால் உண்டாகி இருக்கிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், ஆலோசனை ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்ல மகத்துவமானவர். மிரியாம் பாடும்போது சொல்லுகிறார், அற்புதங்களிலே ஒப்பானவர் யார்? ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவன் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர், செயல்களில் மகத்துவம் உள்ள தேவன். ஆகாய விரிவு கரத்தின் கிரியை அறிவிக்கிறது. இயற்கை சற்று நோக்கி பாருங்களேன்.
ஹல்லேலூயா. இதை உண்டாக்கினது யாரு? 6 நாள்ல எல்லாவற்றையும் உண்டாக்கினார். மனுஷனை தன் சாயலை உருவாக்கினார். ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதி ஜீவாத்மாக மாற்றினார். அவர் சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் ஹல்லேலூயா இயேசு மகத்துவத்தை சொல்லும். ஒவ்வொரு மரங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் சமுத்திரத்தில் உண்டாயிருக்கிற மச்சங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. காட்டு மிருகங்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறத்தையும் ஒவ்வொருக்கும் ஒரு தோற்றத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மகத்துவமுள்ள தேவன் அப்படி சிருஷ்டிப்பே அப்படி மகத்துவத்தை காண்பிக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தை நோக்கி பாருங்களேன். நமக்குள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இவ்வளவு உள்ளம் அதாவது சின்ன இருதயம் நம்ம வாழ வைத்து கொண்டிருக்கிறது. நம்ம வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இருதயத்தில் இத்தனை வருஷமாக நாம் எத்தனையோ பொருட்களை பார்க்கிறோம். ஃபேனை பார்க்கிறோம். கண்டினியூஸாக ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குமா? ஒரு ஏசி கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்குமா? ஒரு காரோ பைக்கோ ஓடிக்கிட்டே இருக்குமா? இன்றைக்கி 63 வயசு வரைக்கும் இருதயத்தை பழுதில்லாமல் ஓட வைத்து கொண்டிருக்கிறார்னா அவர் மகத்துவம் உள்ளவர். உடம்புல உண்டாக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் எத்தனை வருஷங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் யோசி. எத்தனை நரம்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், எத்தனை எலும்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். மனுஷனை பார்த்தாலே ஒவ்வொருத்தருடைய கண்ணை பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா ஒவ்வொரு மனுஷனை பார்க்கும் பொழுது கருப்பு நிறத்தில் பார்க்கிறோம், வெள்ளை நிறத்தில் பார்க்கிறோம், பொதுவான நிறத்தில் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவே இதோட மகத்துவத்தை காண்பிக்கிறது. அடுத்தது அப்படி செயல்களை பாருங்களேன். செங்கடல் ஜனங்கள் கடக்கணும், செங்கடலை பிளக்கிறார். துதித்தா எரிக கோட்டையை உடைக்கிறார். ஜனங்கள் நடக்கணும், யோர்தான் நிற்க வைக்கிறார். பிரவாகித்து ஓடி வந்த யோர்தானை அப்படியே நிற்க வைக்கிறார். ஜனங்கள் இறைச்சி என்று கேட்கிறார்கள், காடைகளை கொண்டு குமிக்கிறார். தண்ணீர் கண்மலையை பிளந்து தண்ணீரை கர்த்தர் கொடுக்கிறார். என் தேவனுடைய செயல் ஒவ்வொன்றும் ஆச்சரியப்படுவதாக இருக்கிறது. பிரசங்கி சொல்லுகிறான், ஆதி முதல் அந்த வரைக்கும் தேவன் செய்கிற எந்த காரியத்தையும் மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அந்த குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறான். மீன் வயிற்றுல வாயில வெள்ளி பணத்தை வைத்து வரி கட்ட கர்த்தர் சொல்லுகிறார். மீன் வாயில் இருக்கிற வரி பணம் கூட அவருக்கு நன்றாக தெரிகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, மரித்து அழுகி போனவனை 3 நாளைக்கு பிறகு உயிரோடு கூட எழுப்புகிறார். காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அவர் சொன்ன கடல் அடங்குகிறது, கொந்தளிப்பு அமருகிறது. அமருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கும் பொழுது எத்தனை மகத்துவமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை என் தேவன் செய்கிறார். அவர் சொன்ன பிசாசு ஓடுகிறது. கண் தெரியாதவனுக்கு பிறவில கண் தெரியாதவனுக்கு பார்வை கொடுக்கிறார். ஊமைகளை பேச வைக்கிறார், செவிடரை கேட்க வைக்கிறார், சப்பானிகளை நடக்க வைக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, செயல்களில் அவர் மகத்துவமுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, யாருக்காக அதெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்? நீங்கள் நான் விசுவாசித்து இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான். இன்னைக்கு உலக மக்களுக்கு தெரிவதை கூட கிறிஸ்தவங்களுக்கு இயேசு பற்றி தெரிய மாட்டேங்குது. கையில் பைபிளை வைத்திருக்கிறோம். இந்த வேதத்தை வாசித்தாலே என் தேவ மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு ஆராதனைகளும் ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஊழியக்காரங்க மூலமாக எதை கதை சொல்லுகிறார்? தேவனுடைய மகத்துவத்தை அந்த விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறோம். நான் விசுவாசித்தா கலங்க மாட்டோம். அன்பு தேவ பிள்ளை, வெறும் ஒரு கூட எண்ணெயை பெருக பண்ணி ஒரு அம்மாவுடைய கடனெல்லாம் கர்த்தர் அடைக்கிறார். எத்தனை எத்தனை அற்புதங்கள்! கொஞ்சம் எண்ணெயை பெருக பண்ணி பஞ்சகாலம் முழுமைக்கும் பாதுகாத்து கொள்ளுகிறார். பஞ்சத்தில் கூட தம்முடைய ஜனங்கள் உயிரோடு பார்க்கிறார். எத்தனையோ அற்புதங்களை கட்ட செய்கிறார். கலங்கி நிற்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நான் பாவி என்று யோசிக்கிறீங்களா? பரிசுத்த மகத்துவம் இயேசு பாருங்க. நீ பரிசுத்த மகத்துவம் உள்ளவரப்பா, என்னை பரிசுத்தமாக கெஞ்சி பாருங்க. இந்த பரிசுத்தம் உள்ளவர் நம்ம பரிசுத்தமாக்குவார். ஹல்லேலூயா. அதை போல அன்புக்காக ஏங்குகிற இந்த கூட்டத்தை வருவதற்கு முன்னதாக தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு வயசான ஒரு தகப்பனார், அவருடைய மனைவிக்கு வயசு 90 வயசு அவருக்கு. வயது நிமித்தமாக பார்வை இல்லை அவருக்கு. அவர் மனைவி வியாதியில் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. வருவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. கண் தெரியாத மனுஷனுக்கு மனைவியை காப்பாற்ற தெரியல.
இரவு முழுதும் மனைவி அந்த வியாதியில் கதறிக்கொண்டே இருக்கிறார்கள். இவருக்கு கண்ணு தெரியாது. பையங்க சாப்பாடு கொண்டு வந்தாதான் அந்த சாப்பாட்டில் தானும் சாப்பிட்டு மனைவி கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும். அவர் பார்க்கிறார், தன் மனைவியின் வேதனை சகிக்க முடியலை. என்ன செய்கிறார்? இந்த கண்டறியா 90 வயசுல கத்தி எடுத்துட்டு போய் அந்த மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்கிறார். தான் சாக பார்க்கிறார். அதுக்குள்ள காப்பாற்றி விடுகிறார்கள். வேதனையோடு கூட வாசல் உட்கார்ந்து இருக்கிறார். என்ன செய்ய தெரியல. இதெல்லாம் நம்முடைய நாட்களில் பக்கத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகள் பெற்று வளர்த்த தாய் தகப்பனை கவனிக்கிறது கிடையாது. ஒருவேளை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளை கைவிட்டு இதே போல அன்பு ஆதரவு இல்லாமல் இருக்கிறீங்களா? மனதுருக்கம் நடந்து இயேசு இருக்கிறார். என் மேலே யாருமே அன்பு இல்லை, யாருக்கும் அக்கறை இல்லை. மகத்துவம் உள்ளவர், மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர். ஆண்டவரே, மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவராமே, இப்படி அன்பு எனக்கு வேண்டும் என்று கேட்டு பாருங்க. மனதுருகுவார், செயலில் மகத்துவம் உள்ளவர், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அற்புதங்களை செய்கிறவர். அவர் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இருக்குதா? யோபு சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் என் கர்த்தர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், செயலில் மகத்துவம் உள்ளவர். இப்படிப்பட்ட செயலில் மகத்துவம் உள்ளது நமக்கு இருக்கும் பொழுது கொஞ்சம் விசுவாசிங்களே, அவரை கூப்பிடுங்களேன், அவர் நம்புங்கள. மகத்துவம் உள்ளவரே வாரும், நான் விசுவாசிக்கிறேன். உலக வைத்தியர்கள் என்னை குணமாக்க முடியலை, இல்லை வைத்தியம் பார்க்க எனக்கு வழி இல்லை. என் மகத்துவம் உள்ளவரப்பா, எனக்கும் இந்த செயல்கள் மகத்துவமான விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் மகத்துவமான செய்யும் சொல்லி பாருங்க. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர், செயலில் மகத்துவம் உள்ளவர். தலைகளை தாழ்த்தி கெங்கிட முடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ராஜா, நல்ல வேலைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேலைகளை வேதத்தின் அடிப்படையில் உண்மை குறித்து ஜனங்களோடு பேசியிருக்கிற ஆண்டவரே, வேதம் பொய் சொல்லாது. வானம் மாறும், பூமி மாறும், வேதத்தின் எடுத்து ஒரு உறுப்பு கூட மாறாது. ஆண்டவர், இந்த வேதம் சொல்லுகிறது என் மகத்துவம் உள்ள. தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என் மகத்துவம் உள்ளவர், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஒருவரே தேவன். ஆம் ஆண்டவரே, மகத்துவம் உள்ளவர். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் விசுவாசிக்கட்டும், என் தேவன் பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவர், பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவர். அவர் என்ன விரும்ப, நாங்களும் அப்படிப்பட்ட பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாரும் சொல்லட்டும், ஆண்டவரே நீ பரிசுத்த மகத்துவம் உள்ளவர், நானோ பாவியா இருக்கிறேன், என்னையும் பரிசுத்தம் உள்ளவனை மாற்றம் என்று கேட்கட்டும். பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பரிசுத்தமாக்குவீராக. இரத்தத்தினால் சுத்திகரையும் ஆவியினால் அபிஷேகையும் பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. நம்ம கேட்ட பரிசுத்தமாக ஜீவிக்க தேவன் கிருபை செய்யும். மனதுருக்கத்து மகத்துவம் உள்ளவர். நான் சொல்லவில்லப்பா, இந்த வேதம் சொல்லுகிறது. அன்புக்காய் ஏங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும். அன்பு ஆச்சரியமான ஒரு அன்பு, அறிவிக்கட்டாத ஒரு அன்பு, அளவிடப்பட முடியாத அன்பு. மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவரே, பிள்ளை கூப்பிடும் பொழுது வாரும். தாயை போல தேற்றி தகப்பட போல அரவணைக்கிறவர், அரவணைத்து மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ள நிரூபித்து காண்பையும். வியாதிஸ்தரிப்பு அது அன்றைக்கு மனதுருக்கி சோங்குடுத்தீரே, அதே மனதுருக்கம் இன்றைக்கு இருக்குது அல்லவாப்பா. என்னென்ன வியாதிகளே கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாரும், கதறி அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாரும். எத்தனையோ அற்புதம் இயேசு செய்திருக்கிறாரு. எனக்கு செய்யக்கூடாதாம்? மனதுருக்கத்தில் மகத்துவம் ஆண்டவர் இப்பொழுது ஐயா மனதுருகி வியாதி சுகமாக்கும். செயல்களில் மகத்துவம் உள்ளவர். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, யாரால் செய்ய முடியாது. என் கடன் அவ்வளோ பெரிய கடன், என் பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை, என் வாழ்க்கை அவ்வளோ போராட்டம், யார் செய்வா? கர்த்தாவே நீ செயல்களை மகத்துவம் உள்ளவர், காற்றை அதட்டக்கூடியவர், கடலை அதட்டக்கூடியவர். அப்பா, உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. வானத்தில், பூமியில், சமுத்திரத்தின் ஆழங்களில் கூட சுத்தமான யாவிசுகிற ஒப்பற்ற தெய்வமே, செயல மகத்துவம் உள்ளவர். என்ன எதிர்பார்க்குறாங்களோ செய்து கொடுத்துருங்கப்பா, மகத்துவம் செய்து கொடுத்துருங்க. எனக்கு செய்யுங்க, எங்களை கொடுத்துருக்க ஊழியத்துக்கு செய்யுங்க, எங்களோட நிற்கிற பிள்ளைக்கு செய்யுங்க. ஆண்டவர் அப்பிரோஜனமானவன், என் கடமை செய்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கிடுங்கப்பா.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மகத்துவமுள்ளவரே, மகத்துவமுள்ளவரே, மகத்துவமான காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். நான் அனுப்பின வசனம் எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை செய்யாதபடிக்கு ஒரு நாள் வறுமையாக திரும்ப வராது சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகள் அற்புதங்களை செய்யட்டும். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வகை மறவாதே. ஆமென். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மலாகாத காரியம் ஒன்றும், மலாகாத காரியம் ஒன்றும், எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.